இங்க இருக்கக்கூடிய நெடுமாறன் முதல் கொண்டு அவங்கெல்லாம் துவாரகா தான் அப்படின்னு சொல்றாங்க. அவர்கள் உங்களோட நெடுமாறன் ஃபேமிலி எல்லாம் உங்களுக்கும் தொடர்பு இருக்கு. நெடுமாறன் ஒரு காணொலியில சொல்றேன், மனோகரன் நார்வேல இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டியில சொல்லி இருக்கிறார். அப்ப அவருக்கு நாங்க எந்த நாட்டுல இருக்கிறவங்கிறது கூட தெரியல. தொடர்புலதான் இருக்கிறார். அவருக்கு எந்த நேர தொலைபேசி இலக்கம் இருக்கு, எல்லாமே இருக்கு அவர்கிட்ட. அதாவது நெடுமாறன் மாமா எங்களுக்கு தெரியும்ன்றதால இப்ப நாங்க சென்னையில வந்திருந்த போது அவரோட அடிக்கடி போய் பழகினதால இப்ப எங்களுக்கு அந்த எக்ஸிட் எடுக்கிறதுக்கு அப்படியான சில இதுகளுக்கு வந்து அவருக்கு தெரிஞ்ச இங்க எடுக்கலாம் அந்த மாதிரியான இடங்களை அவர் காட்டி விட்டவரை ஒழிய தங்கச்சியை எனக்கே யாருன்னு சொல்றது வந்து அது கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனமா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. என்னுடைய தம்பியை எனக்கு அறிமுகப்படுத்த முடியாது உமா அக்காவால். அதே மாதிரி என்னுடைய தங்கை யாருன்னு அவர் சொல்றதுக்கான உரிமை அவருக்கு யார் கொடுத்ததுன்னு எனக்கு தெரியல. இப்ப நீங்க உமான்னு சொல்றது வந்து நெடுமாறனோட பொண்ணு தானே? அவங்க உமா சங்கரி அவங்கதான். நான் கேட்டேன், இது வந்து சித்தப்பாட பேருக்கு களங்கம் ஏற்படுத்துற மாதிரி வந்தா அக்கா அப்ப நீங்க தான் முதல்ல ஒரு எதிர்ப்பை விட்டுருக்கணும். இப்ப செய்யல, நீங்க செய்யல, ஆனா நான் செய்தா என்ன பாராட்டணும் இல்ல, அதை விட்டுட்டு பிடிக்கலன்னு எழுதுறீங்க ஏன் அக்கான்னு கேட்க சொல்ல வரேன் என்னன்னு சொன்னா, இந்த காணொளி வந்ததுக்கு அப்புறமா சிவாஜிலிங்கம் இருக்கிறார் தானே, அவர் வந்து இதுக்கு சம்பந்தமே இல்லாம திடீரென்று யூடியூப்ல வந்து காணொளி கொடுத்தது நான், என்ன தாக்குறதுக்கு அவருக்கு எந்த ஒரு பிடிமானமும் இல்லை. அவர் தாக்க முயற்சி செய்தது வந்து என்னுடைய தந்தையை. இப்போ இது அவரும் இப்போ சிவாஜிலிங்கம் என்ன சொல்றாருன்னா, இந்த துவாரகா பிரச்சனை கொண்டாருமே, துவாரகா வந்து என்னோட ஒரு லேடி பேசினாங்க, துவாரகான்னு சொன்னாங்க. எனக்கு வந்து அதில் ஒரு பெரிய இது இல்லை. ஆனால் வந்து இன்னைக்கு என்ன சொல்கிறாருன்னா, அது துவாரகாவே இருந்தாலும் நீங்கள் வந்து உலக மக்களுக்கு, அதாவது தமிழ் மக்களுக்கு தெரியும்படி டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் சொல்கிறதையும் கூட ஒரு வகையில் ஏற்றுக்கலாம். டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணிட்டு ஒரு விஞ்ஞான முறைப்படி நிரூபிச்சுட்டு வந்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக எல்லாருமே இருக்கிறோம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய நெடுமாறன் முதல் கொண்டு அவங்கெல்லாம் துவாரகா தான் அப்படின்னு சொல்றாங்க. அவர்கள் உங்களோட நெடுமாறன் ஃபேமிலி எல்லாம் உங்களுக்கும் தொடர்பு இருக்கு. எந்த அளவுக்கு உங்களுக்கு அவங்க ஏதாவது இதை பத்தி ஏதாச்சும் உங்களோட பேசினாங்களா, என்ன பண்ணாங்க? சிவாஜிலிங்கம் அவர் இந்த இதுதான் திருப்பி நான் சொல்ல வேண்டியதா இருக்கிறேன் ஐயா. அவர் சிவாஜிலிங்கம் சொல்ல ஒரு காணொலியில சொல்லியிருந்தாரு. அவர் வந்து சொன்னா நான் வந்து அவருக்கு மரியாதை கொடுக்குறேன் இல்லைன்ற மாதிரி கூட சொல்லியிருந்தார். நான் வந்து ஒரு சின்ன குழந்தைக்கு கூட வாங்க போங்க இருங்க அப்படின்னு தான் பேசுவேனே ஒழிய ஒருமையில ஒரு நாளும் பேசினதுல என்னுடைய மாணவ மாணவிகளை நீங்க கேட்டு பார்க்கலாம். ஆனா எனக்கு எவ்வளவோ தெரியல, அவருக்கு சில பேருக்கு வந்து எனக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்றது என் மனசுல தோணுது இல்ல. அதனாலதான் அவங்களுடைய பெயர்களை நான் சொல்றேன். அதை யாரும் தவறா நினைக்க வேண்டாம். என்ன சொன்னா இப்ப மரியாதை அப்படின்றது வந்து அவங்க நடந்து கொள்ற முறையில தான் நாங்க கொடுக்க முடியுமே ஒழிய அவங்களுடைய வயதுக்கு கொடுக்கவே முடியாது. இப்ப சிவாஜிலிங்கம் அவர் சொல்லியிருக்கிறார் வந்து எங்களுடைய ஐயாக்கு நன்றியே இல்லையாம். காரணம் என்னன்னு சொன்னா, இவர் நெடுமாறன் மாமா வந்து ஐயாவை வந்து வெளிநாடு அனுப்பி வைத்தவராம், அப்படி இப்படி என்னெல்லாம் சொல்லியிருந்தார். ஆனா மூலமா பார்த்த பொழுது நெடுமாறன் மாமா ஒரு காணொலியில சொல்றார், மனோகரன் நார்வேல இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டியில சொல்லி இருக்கிறார். அப்ப அவருக்கு நாங்க எந்த நாட்டுல இருக்கிறவங்கிறது கூட தெரியல. தொடர்புலதான் இருக்கிறார். அவருக்கு எந்த நேர தொலைபேசி இலக்கம் இருக்கு, எல்லாமே இருக்கு அவர்கிட்ட. அப்ப சிவாஜிலிங்கம் சொல்றது வந்து தவறான செய்தி. சிவாஜிலிங்கம் சொல்றாரு, உங்க அப்பாவை வந்து உங்க குடும்பத்தை வந்து இந்தியாவில இருந்து வெளியே கொண்டு போனது வந்து இவரு தான், டென்மார்க் கொண்டு போனது இவரு தான் சொல்றாரு, நெடுமாறன் தான் கொண்டு போனான்னு சொல்றாரு. ஆனா அது வந்து பொய்யான செய்தி நீங்க சொல்றீங்க. பொய்யான செய்தி ஐயா. அடுத்தது என்னன்னு சொன்னா, நாங்க வந்து நான் சொன்னது மாதிரி இப்ப எங்களுடைய சித்தப்பாவுடைய பெயரை வச்சோ இந்த இதுல இருக்கிற ஒரு ரூபாவை கூட நாங்களோ எங்களுடைய அப்பப்பா அப்பம்மாவோ இதுல வாழ்ந்ததா யாரும் சொல்ல மாட்டாங்க. காரணம் என்னன்னு சொன்னா, நாங்க உழைச்சு வாழணும்ன்றதை எங்களுக்கு சின்ன வயசுல இருந்து பழக்கிட்டாங்க. இப்ப இவங்க எல்லாம் அனுப்பி வச்சதுன்னு சொன்னா, இவங்க கஷ்டப்பட்டு உழைச்சு வேர்வை செஞ்சு சம்பாதிச்சு எங்களை அனுப்பி வச்சவங்களா டென்மார்க்கு? இல்லையே. எங்களுக்கு கிடைச்சது UNHCR அப்படி என்ற அமைப்பின் மூலமா எங்களுடைய ஐயா வந்து கப்பல்ல இருந்த பொழுது குடும்பத்தை, மனைவி குழந்தைகளை பார்க்க முடியாம கஷ்டப்பட்டு கொண்டிருந்த பொழுது அவர் ஒரு கோரிக்கையை அங்க வச்சிருந்தவர். அங்க கொடுத்திருந்தவர் என்னன்னு சொன்னா, என்ன குடும்பத்துடன் இணைத்து வைங்க, ஏதாவது ஒரு நாட்டுல வந்து நாங்க எல்லாரும் சேர்ந்து வாழ, அதாவது நான் பிரிஞ்சு என்னுடைய குடும்பத்தை வாழ விரும்பல,
எங்க 4 பேரையும் ஒரு இடத்துல சேர்ந்து வாழ்றதுக்கு அனுமதி தாங்கன்னு சொல்லி கேட்டிருந்தவர். அத அப்ளை அவங்க பண்ணுவார் இவரு. அத ஐயா வந்து மலேசியா, சிங்கப்பூர் அங்க இருந்த பொழுதே அவர் அந்த கோரிக்கையை வச்சிருந்தவர் UNHCR. அப்ப அவங்க தான் ஐயா வந்து இங்க இருக்க முடியாது, இந்த நாட்டை விட்டு வெளியேறணும்ன்ற சூழ்நிலையில இனிமே திரும்பி இந்த நாட்டுக்குள்ள ஒருவேளை அவரால் வர முடியாம போனா அவருடைய மனைவி பிள்ளைகளை அவர் பார்க்கவே முடியாம போயிருமோ அப்படின்றதுக்காகத்தான் எங்களுக்கு குடும்ப இணைவாக்கம் மூலமா ஸ்கண்டினேவியன் கண்ட்ரிஸ் அப்படி என்று சொல்லி இருக்கிற இந்த நாடுகள்ல வந்து ஏதாவது ஒரு நாடுகள்ல வந்து அனுமதி பெற்று தர்றோம்னு சொன்னாங்க. முதல்ல எங்களை ஏற்றுக்கொண்ட நாடு வந்து டென்மார்க். ஆனா அவங்க யோசிச்சாங்க, அம்மா அப்பா யோசிச்சாங்க இதுல வேற மொழி படிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நாங்க ஓகே எவ்வளவு கதியா நாங்க இந்தியா விட்டு வெளியேறணுமோ அந்த அளவு வெளியேறணும் அப்படின்ற சூழ்நிலையில இருந்ததால நாங்க இங்க டென்மார்க்குக்கு ஓமன்னு சொல்லி வந்துட்டோம் ஐயா இங்க. அப்ப முழு முயற்சி வந்து உங்களோட முயற்சி தான்? அப்பாவுடைய முயற்சி தான் அது. அப்பாவோட முயற்சியில் தான் நீங்க வந்து வெளிநாடு போனீங்க? மலேசியாவில் அவர் கொடுத்திருந்த அந்த பெட்டிஷன் மூலமா தான் எங்களுக்கு வந்து இது கிடைச்சதை ஒழிய வேற யாரும் எங்களுக்கு இத செய்யல. இல்ல இப்ப சிவாஜிலிங்கம் வந்து அப்பாவுக்கு உதவி செய்தவர், வெளிநாடு போக உதவி செய்தது வந்து நெடுமாறன் சொல்றது வந்து சுத்தமான பொய். சுத்தமான பொய் அது. அதாவது நெடுமாறன் மாமா எங்களுக்கு தெரியும்ன்றதால இப்ப நாங்க சென்னையில வந்திருந்த போது அவரோட அடிக்கடி போய் பழகினதால இப்ப எங்களுக்கு அந்த எக்ஸிட் எடுக்கிறதுக்கு அப்படியான சில இதுகளுக்கு வந்து இப்ப அவருக்கு தெரிஞ்ச இங்க எடுக்கலாம் அந்த மாதிரியான இடங்களை அவர் காட்டி விட்டவரை ஒழிய அதே மாதிரி அவரும் வந்து சொன்னதில்லை தானே, எங்களை அனுப்பி வச்சோன்னா அவரும் சொன்னதில்லை எங்கேயும். அவரே திடீரென்று ஒரு கட்டுக்கதையத்தான் அவர் சொன்னவரை ஒளி இப்ப நெடுமாறன் அங்கிளும் எங்கேயும் சொன்னதில்லை, இது எங்கேயும் சொன்னதில்லை. என்னுடைய ஐயாக்குள்ள ஒரு கவலை என்னன்னு சொன்னா இப்ப நெடுமாறன் மாமா வந்து எங்களோட அங்க இப்ப நாங்க சின்ன வயசுல இருந்து அப்பப்பா அப்பமா எங்களை கூட்டிட்டு போனது, நாங்க அவங்கள்ட்ட எல்லாம் போய் எல்லாம் வந்திருக்கோம். அப்படின்ற பொழுது இப்ப ஏன் வந்து துவாரகா வந்துட்டா அப்படின்னு சொன்னா அப்பாவோடையோ மாமிமாரோடையோ ஏன் நெடுமாறன்கள் எடுத்து பேசல? இப்ப நான் கூட அவருக்கு 90வது பிறந்த நாளுக்கு எடுத்து வாழ்த்து சொல்ல எடுத்தேன் நான், எனக்கும் சொல்லல. அப்ப ஏன் அதாவது ஏன் எங்களை நம்பல அவர்? இல்ல அது ஏன் நம்பலன்னு இப்ப அவர்கிட்ட தான் போய் கேட்கணும். ஆனா உங்களோட அதுக்கு முன்னாடி எல்லாம் பேசும்பொழுது பேசியிருக்காரா? அதாவது பேசுவார் ஐயா. இப்ப அப்பாவோட அம்மாவோட எடுத்து தொலைபேசியில எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அந்த மாதிரி எல்லாம் பேச. அதான் எனக்கு புரியல, என்னன்னா அவர் நார்வேல இருக்கிறதா நினைச்சு கொண்டு வந்திருக்கிறாரு அப்படின்றது. அடுத்தது சில விஷயங்கள் இப்ப உமாக்கா வந்து எனக்கு முகநூல்ல எழுதுற பொழுது எழுதுறாள், தான் வந்து 100% இது துவாரகாண்டு நம்புறேன், நான் உறுதிப்படுத்துறேன் அப்படி இப்படின்லாம் எழுதுற போது அது எனக்கே ஆச்சரியத்தை ஏற்படுத்துறது. காரணம் என்னன்னு சொன்னா இப்ப நாங்க தவறா யாரும் நினைக்க கூடாது. நெடுமாறன் மாமா உமாக்கா அப்படின்னு சொல்றது வந்து நாங்க அன்பால பழகின பழக்கத்தால கூப்பிடுற ஒரு உறவுதான் அது. எங்களுக்கு வந்து ரத்த சம்பந்தமான உறவு இல்ல. நாங்க ஒரு மரியாதையின் மூலமா பழகின பழக்கத்தின் மூலமா அழைக்கிறது தான் இப்படி அழைக்கிறோம். தங்கச்சியை எனக்கே யாருன்னு சொல்றது வந்து அது கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனமா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. என்னுடைய தம்பியை எனக்கு அறிமுகப்படுத்த முடியாது உமா அக்காவால். அதே மாதிரி என்னுடைய தங்கை யாருன்னு அவ சொல்றதுக்கான உரிமை அவருக்கு யார் கொடுத்ததுன்னு எனக்கு தெரியல. இப்ப நீங்க உமான்னு சொல்றது வந்து நெடுமாறனோட பொண்ணு தானே? அவங்க உமா சங்கரி அவங்கதான். அவங்கதான் உங்ககிட்ட வந்து மெசேஜ்ல பண்றாங்களா, வாட்ஸ்அப்ல பண்றாங்களா? இங்க டென்மார்க் வந்ததுல இருந்து அவங்களோட நல்லுறவுல தான் இருக்கிறோம். நாங்க வாழ்த்து சொல்றதோ எழுதுறதோ பேசிக்கிறதோ வாட்ஸ்அப்ல கதைக்கிறதோ அதெல்லாம் இருந்துட்டு தான் இருக்கு. எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை அப்படின்றது. ஆனா இந்த இது வந்ததுக்கு அப்புறம் அதாவது நிறைய பேருடைய முகங்களை என்னால பார்க்கக்கூடிய, அதாவது நான் காணொளி விட்டதுக்கு அப்புறமா இவங்க காட்டுற முகமே வேற. நான் தலையாட்டிட்டு இருந்திருந்தேன் அப்படின்னு சொன்னா நான் நினைக்கிறேன் என்னோட அன்பாவே இருந்திருப்பாங்க போல இருக்கு எல்லாருமே. இப்போ வந்து காணொளி வந்த உடனே இவங்க அந்த உமா சங்கரி அவங்க என்ன எழுதியிருந்தாங்க உங்களுக்கு? அவங்க எழுதியிருந்தாங்க என்னன்னு சொன்னா, நான் வந்து எழுதியிருந்தேன், நான் வந்து சந்தோஷத்தை வந்து பகிர்ந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லலாம். நான் வந்து இப்படி காணொளி ஒன்று வெளியிட்டு இருக்கிறேன், சித்தப்பாட பேரை களங்கப்படுத்துற போல நடந்துட்டு இருக்கு, இது ஒரு மாமாட்ட இந்த காணொலியை பார்க்க சொல்லுங்க அப்படின்னு அம்மா அப்பா சொல்லியிருந்தாங்க. நெடுமாறன் மாமாக்கு அனுப்பி இருந்தியான்னு கேட்டாங்க என்ன. அவர் பாக்குறாரோ தெரியாது, நான் உமாக்காட்ட எழுதுறேன், உமாக்காட்ட சொல்றேன், கொண்டு போய் காட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கேட்டதுக்குதான் அவங்க எழுதியிருந்தாங்க, தனக்கு இதுல உடன்பாடும் இல்ல, தான் இத விரும்ப இல்லை அப்படின்ற மாதிரி எழுதியிருந்தாங்க. நீங்க பண்ண செய்கையை நாங்க விரும்பலன்னு சொல்லி எழுதியிருக்காங்க. விரும்பலன்னு சொல்லியிருந்தேன். அப்ப நான் கேட்டேன், இது வந்து சித்தப்பாட பேருக்கு களங்கம் ஏற்படுத்துற மாதிரி வந்தா, அக்கா இப்ப நீங்க வந்து எனக்கு அக்கா அப்படின்னு நான் கூப்பிடுறேன், நீங்க என்னை விட வயதுக்கு மூத்த, நீங்க
ஆமா சித்தப்பாவை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என்றும் நீங்க சொல்றீங்க. அப்ப நீங்க தான் ஆ. முதல்ல இப்படி ஒரு எதிர்ப்பை விட்டுருக்கணும். இப்ப செய்யல, நீங்க செய்யல. ஆனா நான் செய்தா என்ன பாராட்டணும் இல்ல. அதை விட்டுட்டு இது ம். பிடிக்கலன்னு எழுதுறீங்க ஏன் அக்கான்னு கேட்க அவங்க சொல்லியிருந்தாங்க, எங்களுக்குள்ள உள்ள நல்லுறவு இப்படியே இருக்கணும் அப்படின்னு சொன்னா நாங்க இந்த இதை வந்து இதோட நிறுத்திப்போம் அப்படின்னு சொன்னாங்க இந்த உரையாடல. இப்போ உரையாடல் நிறுத்திக்கணும்னா இல்ல இல்ல அப்ப துவாரகாங்கிறத இப்ப வந்த துவாரகை ஏத்துக்கொள்ளுங்கன்னு சொல்றாங்களா அவங்க? ஏற்றுக்கொள்ளுங்க. அதாவது இது வந்து 22 23 24ஆம் தேதிக்குள்ள எழுதுனதுதான் இந்த விஷயம். அதுக்கப்புறம் ஆஹ் இந்த 26ஆம் தேதி சித்தப்பாவுடைய பிறந்த நாளின் பொழுது உமாக்கா வந்து ஆஹ் அவங்களுடைய முகநூல்ல ஆஹ் 14 வருடங்கள் ஆகிவிட்டது உங்கள் குரல் கேட்டு உங்கள் முகம் பார்த்து அப்படின்னு ஒரு கவிதை போட்டிருந்தாங்க சித்தப்பாவை பத்தி. ஓ சரி. அப்ப அதுக்கு நான் அதை நான் அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு ஓகே. நான் எனக்கு எழுதின பதிலையும் வச்சுட்டு நான் கேட்டிருந்தேன் அவங்கள, இதுல எது உண்மையான உமா அக்கா? ஆஹ் சித்தப்பாவுல உண்மையா உங்களுக்கு பாசம் இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டு எழுதியிருந்தேன். அவங்க சொன்னாங்க எங்களுக்குள்ள உள்ள நல்லுறவு தொடர்ந்து நீடிக்கணுமா இருந்தா ஆஹ் நாங்க இந்த உரையாடலை இதோடயே நிறுத்தி கொள்ளுவோம் அப்படின்ற மாதிரி எழுதியிருந்தாங்க. அதோட நானும் மரியாதை காரணமா அதுக்கப்புறம் அவங்களுக்கு எதுவுமே எழுதல. ஓ இந்த விஷயம் அதாவது துவாரகா பிரச்சனையில அல்லது தேசிய தலைவர் இப்ப இருக்காருன்னு சொல்லக்கூடிய அந்த பலர் சொல்லக்கூடிய அந்த பிரச்சனையில நீங்க வந்து ஈடுபடாதீங்க, அப்படிதான் தான் இந்த நல்லுறவு நீடிக்குன்னு சொல்லியிருக்காங்க, அப்படிதானுங்க? அதே மாதிரி நெடுமாறன் மாமா சொல்றதுலயும் உமாக்கா சொல்றதையும் முன்பின் முரணா நான் பார்த்த விஷயம் என்னன்னு சொன்னா, நெடுமாறன் மாமா சொல்ற 2009ஆம் ஆண்டுல இருந்து அவர் இருக்கிறார், தனக்கு தெரியும் அப்படி இப்படி எல்லாம் பட்டி எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆமா. அப்படின்னு உமாக்கா ஏன் எழுதணும்? 14 வருடங்கள் ஆகிவிட்டது உன் முகம் பார்த்து குரல் கேட்டு நான் அவங்களோட தொலைபேசியில போன் பண்ணி பேசிட்டு தானே இருக்கிறார் சித்தப்பா இவங்க சொல்றதின்படி. அப்ப ஓகே ஓகே. குரல் கேட்டிருப்பாங்களே. அப்ப என் கவிதையில அதாவது தொலைபேசியில் மட்டுமே உன் குரலை கேட்கிறேன் ஒரு கவிதை வந்திருக்கணும். ஓகே ஓகே. உன் குரலை கேட்க ஆவலாக இருக்கிறது மாமா அப்படின்னு ஒரு கவிதை எழுதியிருக்கணும். அவங்களுக்குள்ளேயும் முரண்பாடு இருக்கு. அவங்களுக்கு தானே இருக்காங்க, பிறகு எதுக்கு இல்லைன்ற மாதிரி ஒரு கவிதை? ஆமா ஆமா ஆமா. அதான் அவங்களுக்குள்ள சில பேர் பேசுறது வந்து எனக்கு முன்பின் முறைனா சில விஷயங்கள் தெரியுது. ஓகே. உண்மையிலேயே இந்த அரசியல் சம்பந்தமா நான் எதுவுமே பேசுறதும் இல்லை இங்க. என்னுடைய மாணவ மாணவிகளோ அவங்களுடைய அப்பா அம்மாவை நீங்க கேட்டு பாத்தீங்கன்னா தெரியும். நான் இந்த விஷயங்கள் யார் கூடயுமே பேசுறதும் இல்லை, பேசினதும் இல்லை. இது வந்ததுக்கு அப்புறம் நான் பாக்குற விஷயங்கள் தான். அதாவது இவங்க சொல்றதுலயே முன்பின் முறைனா சொல்றாங்க நிறைய விஷயங்கள். சிவாஜிலிங்கம் வந்து அப்பப்ப அம்மாவுக்கு வந்து இறுதி காலங்கள முழுமையாக அவரு தான் பார்த்து கொண்டாரு, அவரு தான் வந்து எல்லாம் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி பல செய்திகள் அவரே சொல்லியிருக்காரு, பல ஊடகங்களை சொல்லியிருக்காரு. இது உங்களுக்கும் அவருக்கும் சில முரண்பாடுகள், ஏதோ கருத்து முரண்பாடுகள் இருக்குது, அது என்ன நடந்தது ஏன் அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்போ வந்து அவரு உங்களோட அம்மா அதாவது பார்வதி அம்மாள் வந்து இங்கே இருக்காங்க, மலேசியாவில் இருக்காங்க, மலேசியா ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. சிவாஜிலிங்கம் சொன்னது என்னன்னா, ஏன் வந்து அவர்கள் வந்து ஸ்ரீலங்காவுக்கு தான் வர முடியாது, வந்தால் சிக்கல்கள் வரும்னு நினைக்கலாம், ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மலேசியாவுக்கு ஏன் வரல அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுப்பினார். அது வந்து பொதுவா எல்லாருமே நினைப்பாங்க, ஏன் ஆமா ஏன் வரலையே அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்கு என்ன ஏதாச்சும் காரணம் இருக்கா? அதுக்கான காரணம் விளக்கப்படுத்த வேண்டிய சூழ்நிலையில் நான் இருக்கிறேன் ஐயா. காரணம் என்னன்னு சொன்னா, இந்த துவாரகா அப்படின்றது வந்து இது போலி. அதாவது 22ஆம் தேதி உண்மையிலேயே அந்த என்னுடைய காணொளி வரலன்னு சொன்னா அன்னைக்கு 22ஆம் தேதி நவம்பர் மாசம் என்னுடைய காணொளி வரையலைன்னு சொன்னா இன்னைக்கு சும்மா நினைச்சு பாருங்க ஐயா, இன்னைக்கு இந்த செய்தி எப்படி போயிருக்கும். அதாவது அருணா ஆண்டி இது துவாரகான்னு சொல்றாங்க, ஸ்ரீமாமா துவாரகான்னு சொல்றாங்க. எங்களுடைய அதாவது நாங்க அப்பாவோ மாமிமார் 2 பேரோ அவங்க எதையுமே சொல்லல அப்படின்னு சொன்னா நாங்க எல்லாரும் சேர்ந்து உறுதிப்படுத்துற மாதிரி அமைஞ்சிருக்கும். இன்னைக்கு அவங்க நினைச்ச செயல் திட்டத்தை அவங்க முடிச்சிருப்பாங்க. அதாவது இதுதான் துவாரகா அப்படின்னு சொல்லி அந்த போலியான நபரை கொண்டு அவங்க இத வந்து வெற்றிகரமா செய்து அவங்க அதாவது பணம் வசூலிப்பதுதான் அவங்களுடைய முழு நோக்கமே. அந்த பண வசூல் வேட்டையில இறங்கி அவங்க இதுல வந்து ஒரு கொள்ளை லாபம் அடைஞ்சிருப்பாங்க. இல்ல அது புரிஞ்சது. அதனாலதான் நீங்க ஆமா நீங்க 22ஆம் தேதி நவம்பர் மாதம் ஒரு இது வெளியிட்டீங்க, அதனாலதான் இது வந்து தடுக்கப்பட்டது. உங்களுடைய நிலை என்னங்கிறது மக்களுக்கு புரிஞ்சுது. இப்போ சிவாஜிலிங்கம் நான் சொல்றது கேட்கிறேன், அம்மா அதாவது உங்க பாட்டி பார்வதி அம்மாள் வந்து மலேசியாவில் இருக்கும் பொழுது, மலேசியாவில் அங்கே வந்து மருத்துவம் பார்த்து கொண்டிருக்கும் போது ஏன் நீங்கள் வந்து உங்கள் அப்பாவோ அல்லது நீங்களோ உங்கள் குடும்பமோ யாருமே போய் பார்க்கல அவங்கள? அங்கே போய் கூட பார்க்கல. சொல்ல வரேன் என்னன்னு சொன்னா, இந்த காணொளி வந்ததுக்கு அப்புறமா சிவாஜிலிங்கம் இருக்கிறார் தானே, அவர் வந்து இதுக்கு சம்பந்தமே இல்லாம திடீரென்று யூடியூப்ல வந்து நேர்காணல்களுக்கெல்லாம் வந்து
சம்பந்தம் இல்ல. அதாவது காணொளி கொடுத்தது நான். என்ன தாக்குறதுக்கு அவருக்கு எந்த ஒரு பிடிமானமும் இல்ல. அவர் தாக்க முயற்சி செய்தது வந்து என்னுடைய தந்தைய. அதாவது ஆமா. அப்பப்பா, அப்பம்மாவை இவர் கைவிட்டுட்டார். அவர் ஒரு மகனா? இவர் வந்து பணம் அனுப்பல. ஓகே, பணம் அனுப்பியிருந்தா கூட அது பால் மாவுக்கும் பிஸ்கட்டுக்குமான அளவுக்கு தான் அனுப்பினார். அப்படி இப்படி எல்லாம் கேவலமா அவர் அப்படி பேசியிருக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஆமா, இல்ல. இது வந்து எங்களுடைய குடும்பத்துக்குள்ள நடக்கிற விஷயங்களை வந்து நாங்க பார்த்திருப்போம். இப்ப இவருக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லை என்ற பொழுது, இப்ப ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு ஆளை கூப்பிட்டு நாங்க அவருக்கு விளக்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு தான் நாங்க முதல்ல நினைச்சிட்டு இருந்தோம். ஓகே. அதுக்கப்புறம் என்னன்னு சொன்னா, அவர் சிவாஜிலிங்கம் வந்து எங்களுக்கு எந்த விதமான சொந்தமும் இல்லை. அதாவது அவர் வந்து தூரத்து சொந்தம். எப்படின்னு சொன்னா, எங்களுடைய அப்பம்மாவுடைய தம்பி திருமணம் முடித்த மனைவி மூலமா இவர் ஏதோ தூரத்து சொந்தமா. ஓ, அப்ப அதுவும் எங்களுக்கு சொந்தம் இல்லை. அதே மாதிரி எங்களுடைய வினோதினி மாமியோட கணவர் தான் வினோதினி மாமியை கல்யாணம் கட்டினதுக்கு அப்புறமா தான் அவர் மூலமா ஏதோ சொந்தமாம், தூரத்து சொந்தமாம். ஓகே, ஓகே. அதுவும் எங்களுடைய அப்பாக்கு சொந்தம் இல்ல. ஏன்னா எங்களுடைய இப்ப நான் அப்பம்மா வீட்டுல ஒரு நாளும் சிவாஜிலிங்கத்தை பார்த்ததும் இல்ல, கதைச்சதும் இல்ல, கேள்விப்பட்டதும் இல்ல. ஓகே, அவங்க எங்க கூட இருந்த போது ஒரு நாள் கூட சிவாஜிலிங்கம் என்ற ஒரு வார்த்தையை சொன்னதில்லை. சரி, சரி. அவர் வந்து முசிறியில டாக்டர் ராஜேந்திரன் அப்படின்னு சொல்லி இந்தியா திருச்சி பக்கத்துல முசிறியில இருக்கிறார். ஆமா. அவர் எங்களுடைய அப்பம்மா வச்சு பராமரிச்சவர் இந்தியாவில இருந்த போது. அதாவது அப்பாச்சிக்கு வந்து சக்கர நாற்காலியில இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்தா பிறகு அவர் முசிறிக்கு கொண்டு போய் தன்னுடைய கிளினிக்கு மேல அவருடைய வீடு அதுல வச்சு, அவர் எப்பவும் எங்களுடைய ஒரு உறவினரா இருக்கிறார். அவரை என்னுடைய சொந்தம்னு சொன்னா கூட நான் ஒத்துக்கொள்வேன். என்று சொன்னா அவர் எங்களுடைய அப்பாச்சியை வந்து தன்னுடைய சொந்த தாய் மாதிரி வச்சு பார்த்தவர். ஓகே, ஓகே. அப்ப அவரை நான் ஒத்துக்கொள்ள, அவர்கிட்ட நான் எப்பவும் பேசுவேன், அவரை சித்தப்பான்னு சொல்லி கூப்பிட்டு கதைப்பேன். அது எனக்கு தயக்கம் இல்லை. என்னன்னு சொன்னா, ராஜேந்திரன் அப்படி என்ற அந்த டாக்டர் வந்து அவர் வந்து சித்தப்பாவுடைய தம்பி, ஐயாவுடைய ஒரு தம்பி மாதிரி அவர் செய்தவர். ஆனா சிவாஜிலிங்கம் அப்படி இல்லை. இவர் தன்னுடைய பேருக்கும் புகழுக்குமாக திடீரென்று இதுக்குள்ள நடுவுல பூந்து எங்களுடைய அப்பப்பா இறந்த செய்தி வந்து எங்களுக்கு ஒரு நாள் முன்னுக்கே தெரியும். அடுத்த நாள் தான் இவர் என்ன செய்தார், அதாவது அவங்க என்ன சொல்லியிருந்தவங்கன்னு சொன்னா, இப்படி அப்பப்பா வந்து இறந்துட்டார் அந்த அங்க. அப்ப அவருடைய உடலை வந்து விமானம் மூலமா கொண்டு வந்து தர்றோம்னு தான் அரசாங்கம் வந்து அறிவிச்சிருந்தாங்க. எங்களுடைய ஐயாவுடைய ஒன்றுவிட்ட தம்பிமார் வந்து வல்லுவத்துறையில தான் இருந்தாங்க. அவங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. அப்ப அவங்க ஐயா கூட பேசி அதுக்கான ஆயத்தங்கள் செய்து கொண்டிருந்த பொழுது சிவாஜிலிங்கம் தேவையெல்லாம் நடுவுல பூந்து நான் அது வேணும், இது வேணும், டிஎன்ஏ வேணும், அப்படி இப்படி எல்லாம் இதெல்லாம் நடுவில் அவர் பூந்து அந்த டெத் சர்டிபிகேட் வேணும் அப்படின்னு சொல்லி அவர் துவங்கிட்டார். ஐயாவோட இறந்த உடனே அந்த விமானத்துல கொண்டு வரான்னு சொன்னாங்களா? அது எந்த ஊருக்கு, எந்த நாட்டுக்கு கொண்டான்னு சொன்னாங்க அவங்க? அதாவது அவர் கொழும்பு பக்கம் எங்கேயோ இறந்தவர்னு நினைக்கிறேன். எனக்கு சரியா தெரியல அந்த இடம் எங்க இருக்கு. எனக்கு அந்த நாட்டை பத்தி பெருசா தெரியாது. அவர் வந்து வல்லுவத்துறையில கொண்டு வந்து தர்றம் எங்களுடைய இறுதி கிரிகைகள் வந்து செய்யறதுக்கு வந்து அங்க வச்சு செய்யறதுக்கான அனுமதியை அவங்க தந்திருந்தாங்க. அங்க அதாவது கொழும்புல இருந்து வல்லுவத்துறைக்கு, அதாவது யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு வர்றதுக்கான ஒரு முயற்சி. அப்ப அதுக்கு வந்து அப்பம்மாவையும் அப்பம்மா வந்து இருக்காங்க தானே அங்க. அப்ப அப்பம்மாவையும் அங்கேயே கொண்டு வந்து தர்றமா அங்க அவங்க வச்சு பாத்துக்கலாம்ன்ற மாதிரி சொல்லி இருந்தாங்க. தான் இந்த ஜனாதிபதி தேர்தல்ல வந்து அவர் நிக்கிறதுக்கான அந்த ஆயத்தம் செய்து கொண்டிருந்ததால இது நல்ல ஒரு சந்தர்ப்பம், தமிழ் மக்கள்கிட்ட வந்து தான் ஓட்டு வாங்குறதுக்கு இது வந்து சரியான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக் கொள்றதுக்காக இவர் தேவையில்லாம போய் தரை வழியா கொண்டு வரணும்னு சொல்லி அப்பாச்சியையும் அலக்கழிச்சு அப்பப்பாவுடைய அந்த உடலையும் அலக்கழிச்சு தான் கொண்டு வந்து சேர்த்தாரு இங்கே. ஆனா எங்களுடைய அப்பா வந்து எல்லா விஷயத்தையும் வந்து அவருடைய ஒன்றுவிட்ட தம்பிமார்ட்டையும், எங்களுடைய அப்பப்பாவுடைய ஒன்றுவிட்ட தம்பியும் அங்க இருந்தார். ஐயாக்கு வந்து சித்தப்பா. அவர்கள்கிட்ட பொறுப்பு கொடுக்கிற பொழுது நாங்களே சிவாஜிலிங்கத்துக்கு போன் பண்ணி அவரை இது செய்யுங்க அதை செய்யுங்கன்னு கேட்க போறோம். எங்களுடைய ஆட்கள் இருக்காங்க, அவங்க மூலமா நாங்க செய்து வந்தானே. உங்களோட உறவினர்கள் அங்க இன்னும் இருக்காங்க, அங்க யாழ்ப்பாணத்துல இருக்காங்க. அதாவது அப்பாச்சி வந்து அங்க மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. ஆமா, அவங்களுக்கு சக்கர காலையில இருக்கிறதால அவங்களுக்கு எப்பவுமே அந்த உதவி தேவைப்பட்டதால அங்க வச்சு பாத்துக்கிட்டாங்க. அப்ப எங்களுடைய ஒன்றுவிட்ட சித்தப்பா, அவங்க குடும்பம், அவங்க மனைவி, அவங்க எல்லாரும் அடிக்கடி போய் அப்பாச்சியை பாப்பாங்க. காலையில சாப்பாடு கூட வாங்கிட்டு போவாங்க உடனே. அப்ப போற போது வந்து அவங்க கை தொலைபேசி கொண்டு போவாங்க. அப்ப நானும் அம்மாவோ அடிக்கடி அப்பம்மாவோட பேசுவோம்.
அப்ப ம், இவர் ம். சிவாஜிலிங்கம் சொல்றாரு பேசுனது இல்ல அப்படின்னு சொல்றாரு. அதாவது சிவாஜிலிங்கம் 24 மணித்தியாலம் அந்த ஆஸ்பத்திரியில இருந்தவர் அவருக்கு தெரியறதுக்கு. ஓகே. இப்ப ம். சிவாஜிலிங்கத்துக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல. சிவாஜிலிங்கத்துக்கு இப்ப எங்களுடைய ஐயாவுடைய தம்பிமார் ஒன்றை விட்டு தம்பிமார் இருக்கிற பொழுது நாங்க ஏன் சிவாஜிலிங்கத்துடைய தொலைபேசிக்கு எடுத்து கதைக்கணும்? இல்ல இப்ப அவருதான் எல்லாமே அடக்கம் செய்தது முதல் கொண்டு நான் தான் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்காருல்ல. அடக்கம் செய்திருக்கிறார். என்னன்னு சொன்னா இப்ப டென்மார்க்ல இருக்கிற வல்வெட்டித்துறை சங்கம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாட்டிலயும் இருக்கு. அதுல இருந்து ஓகே. கூட அவருக்கு நிதி சேகரிச்சு அனுப்பி இருக்கிறாங்க. அதாவது எங்களுடைய அப்பப்பாக்கு தேவைன்னு இவர் வாங்கியிருக்கிறார். அப்பம்மாவுடைய பயண செலவுக்குன்னு வாங்கியிருக்காங்க. இப்படி ஓ! வந்து ஒவ்வொரு இடத்துல அதாவது என்ன சொல்ற எனக்கு இருக்கிறது ஒரு அப்பம்மா தானே. எப்படி பல விமான சீட்டுகளுக்கு பல இடங்கள்ல இவர் பணம் வாங்கியிருக்கிறார். அப்படியா? எத்தனை எத்தனை இடத்துல வாங்கியிருப்பாரு? என்ன என்ன பண்ணிருக்காரு அது? என்னட்டையே வந்து ஒரு ஒரு துண்டு வச்சிருக்கிறேன். அதாவது இங்க அனுப்பி இருக்கிறதுக்கான இங்க டென்மார்க் பல்கலை ஒன்றியத்தின் மூலமா எனக்கு கிடைக்க பெற்றது. அப்படி இனிமே ஓகே. ஒவ்வொரு இடத்துலயும் நாங்க சேகரிச்சோம் அப்படின்னு சொல்லி அவங்க முன் வந்து சொல்லணும் இல்லையா? நாங்க கொடுத்துனாங்கன்னு சொன்னா இது வெளிவரும் கட்டாயம். ஆனா பல பல இடங்கள்ல இதுக்கான இந்த பெயரை சொல்லி பணம் வாங்கியிருக்காருன்னு சொல்றீங்க. இருக்கான்னு சொல்றீங்க. அடுத்ததையா எங்களுடைய அப்பா இருக்கிறார். அவர் இறுதி கிரிகைகளுக்கு எல்லாம் அனுப்புறார். அப்ப இவர் ஓகே. சிவாஜிலிங்கம் வந்து அப்ப யாருடைய இறுதி கிரிகைகளுக்கு இவர் சேர்த்து செய்தவர்? எனக்கு அது புரியல. இப்ப இல்ல இப்போ அப்பா ஒரே உங்க ஒரு அப்பா தானே. உங்க அப்பா யார் மூலமா எங்க அனுப்புனாரு? சிவாஜிலிங்கத்துக்கு அனுப்புனாரா இல்ல வேற யாராச்சும் உறவினருக்கு அனுப்புனாரா? ஐயாவுடைய ஒன்று விட்ட தம்பிமார் மூலமா கொடுத்து நாங்க அப்பப்பாவுடைய இறுதி கிரியை நாங்க வடிவா தானே செய்த நாங்க அங்க. உங்களோட பங்களிப்பு இருக்குது, பெரும் பங்களிப்பு இருக்கு. இவங்களுக்கு வந்து அந்த நெட் பேங்கிங் அதெல்லாம் அப்பா அம்மாக்கு தெரியாது. ஆமா. அப்ப நானோ தம்பியோ தான் அவங்களுக்கு பணம் அனுப்புறதுக்கு உதவி செய்யணும். ஓ! அப்ப நீங்க தான் அனுப்பியிருக்கீங்க. நாங்க அனுப்புன எங்களுக்கு தெரியும் தானே. நாங்க அனுப்புன நாங்களா இல்லையான்னு. இப்ப எங்களுடைய ஐயா ஆமா, செய்தவரா ஆமா. இல்லையான்றது எனக்கு தெரியும் தானே. ஆமா. அதே அப்போ மாதிரி இவர் கடைசியில வந்து சிவாஜிலிங்கம் வந்து பந்தல், குளிர்பானங்கள், நாற்காலிகள் இதெல்லாம் கூட ஒரு ஆ. இடத்துல வந்து வரவழைச்சிருக்கிறார். ஓகே. வரவழைச்சிட்டு இறுதி கிரியை முடிஞ்சதுக்கு பிறகு காசு கூட கொடுக்காம அப்படியே கிளம்பி போயிட்டார். ஓ! அத வந்து எங்களுடைய சித்தப்பா வந்து அவர் சொன்னார் என்னன்னு ஐயாவுடைய ஒன்று விட்ட தம்பி சொன்னார் என்னன்னு சொன்னா, அண்ணா இப்படி சிவாஜிலிங்கம் வந்து இப்படி செய்துட்டு காசு கொடுக்காம ஓடிட்டுது அப்படின்னு சொல்ல அவர் ஓ! சொல்றாரு பரவாயில்ல எங்களுடைய தேசிய தலைவருடைய அப்பா தானே அப்ப எனக்கு பணம் வேணாம்னு சொல்றாருன்னு சொல்ல ஐயா சொன்னார் இல்ல இல்ல இன்னொரு ஆளை நாங்க நட்டப்பட விடக்கூடாது. ம். நான் உங்களுக்கு அனுப்புறேன். நீங்க இருந்தா கொடுங்கோ இல்லைன்னு சொன்னா நான் அனுப்புறேன். அதை உடனே கொண்டே அவர்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அதை கூட உங்களோட ஐயா தான் ஓ! கொடுத்து முடிச்சார். அப்ப இவர் ஓ! வாங்குனது என்ன செய்தாருன்றது எனக்கு தெரியாது. ஆனால் அவர்கிட்ட கொடுத்ததுக்கான எவிடன்ஸ் எல்லாம் இருக்கா உங்ககிட்ட? அதாவது உங்க நாங்க எதுவும் கொடுக்கல தானே ஐயா. நீங்க டைரக்டா கொடுக்கல. நான் சொல்றது வந்து உங்க உறவினர்கிட்ட கொடுத்தீங்கல்ல, அப்பா அம்மாவோட உறவினர்கிட்ட. அவங்க நாங்க நெட் பேங்கிங் தானே. நெட் பேங்கிங் எப்பவுமே நாங்க எடுக்கலாம் தானே. எல்லாமே எங்களுடைய அக்கவுண்ட்ஸ்ல இருக்கு தானே. எடுக்கலாம். ஓகே ஓகே. அப்ப நீங்க வந்து அவர்களுக்கு அனுப்பிச்சிருக்கீங்க, அவர் இவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கான்னு சொல்லியிருக்காங்க. இல்ல அவர் வந்து சேர்த்து அவர் என்ன அதை வச்சு என்ன செய்தாருன்னு தெரியும். எனக்கு அதுல நாட்காலிக்கு பந்தலுக்கு கூட நாங்க தானே கொடுத்துனாங்க. அப்ப அவர் அதை வச்சு என்ன செய்தாருன்னு தெரியல. ஏதோ செய்திருக்கிறாருன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த இதாயிருச்சு. இப்போ வந்து எப்படி வந்து அம்மா அதாவது பார்வதி அம்மால எப்படி மலேசியா எப்படி கொண்டு போனீங்க? எதுக்கு அது கொண்டு போனாங்க? அதாவது செய்திகள் யார் கொண்டு போனது? இவருதான் கொண்டு போனாரா அல்லது வேற யாராச்சும் கொண்டு போனாங்களா? அதாவது என்னன்னு சொன்னா இப்ப அப்பாச்சி வந்து இது வந்து ஒரு அரசியல் பின்னணியில நடந்த ஒரு விஷயம்னு நான் பாக்குறேன் ஐயா. வல்வெடுத்துறை ஆஸ்பத்திரியில இருந்த போது என்னுடைய அப்பா அம்மா கை தொலைபேசி எடுத்தா பேசுவாங்க, அப்பம் சாப்பிடுவாங்க. இவரெல்லாம் சொல்றாரு வந்து அவங்க சாப்பிடவே முடியாது, அவங்களுக்கு நீ ஆகாரமே போகாதாள் அப்படி இப்படி எல்லாம் இவர் சொல்றாரு. அப்படி இல்ல, அவங்க இங்க இருந்த பொழுது எங்களோட எல்லாம் வடிவா பேசி சந்தோஷமா சிரிச்சு எல்லாம் அவங்க வந்து பழைய ஞாபகங்களை மறந்துட்டாங்க, கண்ண ஞாபகங்களை மறந்துட்டாங்க. அப்பப்ப இறந்தது கூட சில நேரம் அவங்களுக்கு நினைவுல இருக்காது. ஓகே ஓகே. அப்படி இருந்தாங்களே ஒழிய மத்தபடி இப்ப கார்த்திக்கோட அவங்களுக்கு இருந்த இனிமையான அனுபவங்கள் எதையுமே அவங்க மறக்கல. ஏன்னா என்னோட பேசுற பொழுது என்னோட எப்படி திருச்சியில சேலத்துல இருந்த பொழுது பேசுவாங்களோ அதே மாதிரிதான் பேசுவாங்க. அம்மா கூட பேசுற போது அம்மா சொல்லுவா சில பழைய கதைகளா மாமி மறந்துட்டான்னு சொல்லுவா. ஆனா அது எனக்கு தெரியாது, அது முன்பு இருந்த கதைகளா இருக்கலாம். ஆனா என்னுடைய தம்பியோடய இருந்த நினைவுகள் அவருக்கு அப்படியேதான் இருந்தது. இல்ல நினைவுல இருந்தது. நான் கேக்குறது வந்து மலேசியாவுக்கு யார் மூலமாக எதுக்காக மலேசியா கொண்டு போனாங்க? இல்ல அதாவது என்னன்னு சொன்னா அதை எதுக்கு கொண்டாங்கன்னு கூட தெரியல. அவங்களுக்கு எந்த விதமான ஒரு மருத்துவ உதவியும் தேவைப்படல.
ஓ அப்பாச்சி வந்து என்னன்னு சொன்னா அப்ப தனியா தானே அங்க இருக்கிறா, அதாவது அந்த நாட்டுல இருக்கிற பொழுது எங்களால வந்து பார்க்க முடியாதுன்றதுக்காக முசிறியில ஓகே இருக்கிற டாக்டர் ராஜேந்திரன் அங்கிள் அவர்தான் அப்பாச்சி வந்து இந்தியாவுக்கு வந்துட்டான்னு சொன்னா தானே வச்சு பார்ப்பேன் அப்படின்னு சொன்னாரு. அப்ப சொன்னதுனால சரி இந்தியாவுக்கு கொண்டு வருவோம்ன்ற முயற்சியில தான் அவங்க முதல்ல அப்பாச்சியை வந்து கூட்டிட்டு வர முயற்சி செய்திருக்காங்க. எங்க இருந்து? வல்வெட்டித்துறை இருந்தா? பள்ளிக்கூடத்துறையில இருந்து. அப்ப ஓகே. இந்தியாவுக்கு வர்றது வந்து அவங்களுக்கு வந்து மறுக்கப்பட்டிருக்கு. ஓஹோ சரி. இந்தியாவுக்கு வர்றது மறுக்கப்பட்டு சொல்லுங்க ஐயா. அதான் இந்தியாவுக்கு இந்தியாவுக்கு வர்றது வர்றது மறுக்கப்பட்ட மறுக்கப்பட்டனால உடனே அவங்க மலேசியாவுக்கு கொண்டு போயிருக்காங்க. மலேசியாவுக்கு யார் கொண்டு போனதுன்னு கேட்கறேன். உங்க அப்பாச்சியா? சிவாஜிலிங்கம் வந்து அங்க கொண்டு அதாவது அவர் வந்து வினோதினி மாமியோட கதைச்சுதான் இந்த விடயங்களை செய்திருக்கிறார். வினோதி மாமி சொன்னதுனால தானே செஞ்சிருக்காரு அவரு. இல்ல இவர் சொல்லியிருக்கிறார் நான் மலேசியாவில கொண்டு வந்து தரேன். காரணம் என்னன்னு சொன்னா சித்தியுடைய அம்மாவையும் இவர் மலேசியாவில கொண்டு வந்து விட்டுருக்கிறார். ஓகே ஓகே. இல்லையா அவர் சித்தியோட சித்தியோட அம்மா வந்து 2010லயே வந்து மால்டீவ்ஸ்ல கொண்டு போய் விட்டேன்னு சொன்னாரு. மால்தீவ்ஸ்ல இல்ல, அவங்க பிறகு இங்க டென்மார்க்ல கூட வந்து கொஞ்ச காலம் இருந்தாங்க. டென்மார்க்லயும் இருந்துட்டு அதுக்கப்புறம் இவங்க மலேசியா போனாங்க. இல்ல சித்தியோட அம்மா, அதாவது நீங்க அருணாவோட அம்மான்னு சொல்றீங்களா? அவங்களதான் சொல்றேன். அவங்க வந்து 2010லயே வந்து அருணா கேட்டுக்கொண்டதன்படி அவங்க வந்து மாலத்தீவுல கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்போ வந்து இவர் வந்து ஒரு ஜனாதிபதி வேட்பாளராகவும் இருக்காரு. அதான் அப்ப சொன்னாரு. இல்ல நீங்க வந்து 2 பேரையும் கூட்டு வந்தாங்கன்னு சொன்னீங்களா? 2 பேரும் ஒரே நாள்ல வந்தாங்களா இல்ல எப்படி? என்ன அது என்னது? இது அதுக்கப்புறம் தான் நடந்தது. டென்மார்க்ல இருந்து அவங்க வந்து மலேசியா வந்து பாத்துட்டு போனாங்களோ? இல்ல அதாவது அவங்க நான் இருக்க மால்தீவ்ஸ்ல இருந்து டென்மார்க்குக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. கூட்டிட்டு வந்துட்டு பிறகு டென்மார்க்ல கொஞ்சம் காலம் வச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் மலேசியாவில இருக்கிற யாரோ ஒரு உறவினர்கள்ட்ட அவங்கள ஒப்படைச்சு அவங்க அங்கதான் இருந்தாங்க. ஓகே ஓகே சரி. இப்போ அவங்க எல்லாம் வந்து மலேசியா வந்து இப்போ இவங்க உங்க அம்மான்னு சொல்லக்கூடிய அந்த பார்வதி அம்மாவை வந்து பாத்துட்டு போனாங்க. நீங்க ஏன் உங்க அப்பாவோ இவங்களோ வரவே இல்லைங்கிறது அவர் ஒரு பெரிய குற்றச்சாட்டை சொல்றாரு. ஏன் வந்து இங்க வந்து பாக்கல? அவங்க குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னா இவர் மலேசியாவில அங்க எங்களுடைய அப்பா அம்மாவை கூட்டிக் கொண்டு வந்து வச்சு கொண்டு இருந்துட்டு அவர் வந்து எங்களுடைய ஐயாவை வந்து வர சொல்லி நிர்பந்திச்சு கொண்டிருந்தவர். அதாவது வாங்க நிர்பந்திச்சு கொண்டிருந்த பொழுது இன்னொரு விஷயம் நடந்தது என்னன்னு சொன்னா என்னுடைய தம்பி அந்த நேரம் மலேசியாவில அவர் பல்கலைக்கழகத்துல படிச்சு கொண்டிருந்தார். அதாவது டென்மார்க்ல படிச்ச ஒரு 6 மாதம் அங்க இன்டர்ன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு அங்க படிச்சு கொண்டிருந்தவர். நாம சொல்லியிருந்தோம் ஒருக்கா போய் அப்பா அம்மா பார்த்துட்டு வர்ற மாதிரியான அவர் தம்பியை முதல்ல இப்ப பார்க்க சொல்லுவோம் அப்படின்னு இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்க வினோதினி மாமி மூலமா சில விடயங்கள் கேள்விப்பட்டிருந்தாங்க. என்னன்னு சொன்னா சிவாஜிலிங்கம் வந்து அங்க இலங்கை அரசாங்கத்திற்கு அமைவா வந்து சில வேலைகள் செய்து கொண்டிருக்கிறார் என்ற மாதிரி கேள்விப்பட்டோம். அதனால பாதுகாப்பு காரணமாக தம்பிட்ட சொல்லிட்டோம் அந்த பக்கமே போக வேண்டாம், யார் அப்படின்னு தெரியாது, அவங்க என்ன செய்வாங்கன்னு தெரியாது, அதனால போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வாங்கன்னு இவர் கூப்பிடுற அந்த வரவேற்கிற விதமும் ஒரு வித்தியாசமா இருந்ததால நாங்க ஐயாவை வந்து அங்க போக அனுமதிக்கல. வேண்டாம், மலேசியாவுக்கு போக வேண்டாம், இந்தியாவுக்கு போனா அதுக்கப்புறம் இந்தியாவுக்குள்ள நாங்க போய் பார்த்து கொள்ளுவோம், மலேசியால இருக்கிற பொழுது வேணாம் அப்படின்னு சொல்லி இருந்தோம். இந்தியாவுக்கு பிறகு வர்றது நீங்களே இந்தியாவுக்கு திருப்பி அனுமதி கொடுத்தாங்க. ஆனா சில அரசியல் காரணங்களுக்காக வந்து அதை மறைக்கப்பட்டு திருப்பி அப்பாச்சியை வல்லுவத்துறைக்கு கொண்டு போனது நான் நினைக்கிறேன் நீங்க அறிஞ்சிருப்பீங்க. ஆமா ஆமா ஆமா. இல்ல அந்த 2வது முறை இங்க வர்றதுக்கான முயற்சிகள் எடுத்தது நம்ம மூலமா தான் எடுத்தோம். நம்ம பார்வதி அம்மாள் இங்க வர்றதுக்கான முயற்சி, ஆனா அது தடுக்கப்பட்டது. அதுவும் வந்து வினோதினி அவங்க சொல்லிதான் வந்து நான் வந்து மலேசியால இருந்து நேரா கூட்டிட்டு போயிட்டேன்னு சொன்னார் அவரு சிவாஜிலிங்கம். அதான் அவர் இப்ப சிவாஜிலிங்கம் அவர் வந்து ஒரு 3 பேரோட சேர்ந்து செயல்பட்டு இப்பவும் அந்த 3 பேரும் தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அவங்க தங்களுடைய அரசியல் லாபத்துக்காக வந்து இப்ப எங்களுடைய குடும்பம், அதாவது அப்பா அம்மா கூட அதுக்குத்தான் பயன்படுத்தி கொண்டாங்களே ஒழிய உண்மையிலேயே ஒரு அன்பு இருந்திருந்தா இப்படி செய்திருக்க மாட்டாங்க. ஒரு வயது போன ஒரு அவங்க அப்பா அம்மாவுடைய வயதை பார்த்தாவது அவங்கள கொஞ்சம் இறக்கப்பட்டிருக்கலாம். அதாவது அவ வந்து கொஞ்சம் நிம்மதியா விட்டுருக்கலாம். இப்படி கஷ்டப்படுத்தி இருக்க தேவையில்லை அப்படின்றது என்னுடைய கருத்து. இல்ல இப்ப நீங்க போகாததுக்கு காரணம் வந்து சொன்னீங்க ஏன் போகல அப்படின்னு சொல்லி. இப்ப 2வது முறை அவர்கள் வரும் பொழுது வினோதினி அம்மா சொல்லிதான் நான் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்போ வந்து அது உறுதிப்படுத்த முடியுமா? வினோதி அம்மா சொன்னனாலதான் அவரு கூட்டு வந்தாரா இங்க வல்வெட்டித்துறைக்கு? அல்லது இவர் வந்து என்னன்னு சொல்ற எங்களோட தொடர்பு கொள்றாருன்னு சொன்னா இப்ப எங்களுக்கு சாதகமா ஒரு விஷயத்த சொல்ற மாதிரியும் எங்களுடைய அப்பாச்சிக்கு நல்லது செய்யற மாதிரியும் இவர் தன்னுடைய காரியங்களை நகர்த்தி கொண்டு போறார்.
அதாவது ஆ, இப்ப நாங்க ஆசைப்படுறது என்னன்னு சொன்னா முசிறியில இருக்கிற டாக்டர்கிட்ட கொண்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்கறத வச்சு அவர் எங்களை ஓகே. வந்து பிடிச்சு கொடுக்கணும், ஐயாவை வந்து தனியா வரவழைச்சு ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு அவர் தன்னுடைய ஆதாயத்தை தன்னுடைய சுய லாபத்தை தான் அதுல தேட முயற்சி செய்யறார். அதை வந்து ஓகே. சித்ரா மாமியோட மாமா மூலமா அவர் கொஞ்சம் நிறைவேற்றி கொண்டாருன்னா அவர் உறவினர் அவர் அதாவது எங்களுடைய மாமா வந்து சிவாஜிலிங்கத்துடைய தங்கைக்கு ஏதோ ஒரு விதத்துல உறவு அப்படின்றதால அவங்க ஆமா. கனடாவில இருந்து பழகுறதால அவங்க மூலமா இவங்களை கொஞ்சம் மூல செலவை மாதிரி செய்து ஓ, தான் வந்து நல்லது செய்யறேன் அப்படின்ற மாதிரியான நடிப்பு ஒண்ணு நடிச்சு ஓ, அவர் வந்து அப்படி அவர் சிவாஜிலிங்கம் வந்து நிறைய பொய் சொல்றது அப்படின்றது வந்து அவர் இந்த நேர்காணல்லே பார்க்கலாம். அவர் இன்னொன்னும் சொல்லியிருந்தாரு, நான் நினைக்கிறேன் உங்களுடைய இதுக்கு தான் சொல்லியிருக்கணும்னு நினைக்கிறேன். என்னது? அதாவது சித்தப்பாக்கு நடந்த விஷயங்களுக்கு பிறகு கேபி அப்படின்ற ஒரு தொடர்பு கொண்டு இவர்தான் ம். சொன்னாராமே, என்னன்னு சொன்னா அந்த சொத்துகள் எல்லாத்தையும் நாங்க பாதுகாக்கிற வரை தலைவருக்கு என்ன நடந்ததுன்னு வெளியில சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி. அப்ப இதுல அது இருந்தே அவருடைய குறிக்கோள் விளங்குது தானே. இப்ப எப்பவுமே எங்களுக்கு வந்து ஒரு உயிர் தான் முக்கியமே ஒழிய பணமோ பொருளோ எங்களுக்கு வந்து முக்கியம் இல்லை. ஆனா இவர் வந்து இப்ப ஒரு ஒரு ஆளுடைய ஒரு துன்பமான விஷயங்கள்ல கூட அவர் தன்னுடைய ஆதாயங்களை தன்னை தேட பார்க்கிறார். ஆமா, ஆமா. அது வேற ஒரு இன்னைக்கு உண்மையிலேயே இப்ப சித்தப்பா வந்து பக்கத்துல இருந்திருந்தாருன்னு சொன்னா இப்ப சிவாஜிலிங்கம் இவ்வளவு பேசியே இருக்க மாட்டார். காரணம் என்னன்னு சொன்னா தான் சித்தப்பாவை காப்பாத்தினதாகவும் தான் ஏதோ கூட்டிட்டு வந்த சித்தப்பா இவருக்கு மன்னிப்பு கொடுத்தவர் என்னன்னு சொன்னா அவர் ஒரு இதுல சொல்ல இப்ப சிவாஜிலிங்கம் உங்களுடைய புழுகு இப்ப என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சித்தப்பா கேட்டவர் என்று சொல்லி அப்ப சித்தப்பாக்கே தெரியும் இவர் எவ்வளவு தூரம் புழுகுவார் அப்படின்றது. ஓகே ஓகே. இப்போ இல்லை நீங்கள் சொல்கிற அந்த செய்தி வந்து அதாவது கேபியோட தொடர்பு கொண்டேன். அவர் வந்து சொன்னார், தொலைபேசியில் சொன்னார், இந்த மாதிரி வந்து பிரபாகரன் இறந்து விட்டார்னு சொன்னார். அப்போ வந்து இப்போதைக்கு சொல்ல வேண்டாம், ஒரு 6 மாதம் கழித்து சொல்லுங்கன்னு சொன்னதெல்லாம் வந்து நம்மளோட இதில் இல்லை, யூடியூப்பில் இல்லைங்க, யூத் தமிழ் இல்லை. அவர் வேறு பக்கம் எங்கேயோ சொல்லியிருக்காரு. அது வந்து அங்கே கொழும்புலையோ அல்லது ஈழத்தில் இருக்கும் பொழுதே யாரோ கேட்டதுக்காக அது சொன்னதாக அவர் சொல்கிறாரு. அவர் இந்தியாவில் இருக்கும் போது தான் எனக்கு தெரியல. அது நம்ம 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 தொலைக்காட்சியில் சொல்லாது. இல்ல கட்டாயம் நானும் மாறி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். என்ன சொன்னா அவர் வந்து ஒவ்வொரு காணொலியில வந்து ஒவ்வொரு பொய்ய சொல்றதால அவர் ஓகே. எங்க என்ன உண்மையை சொல்லி அவர் சொல்ற உண்மையை வந்து நாங்க தேடித்தான் கண்டுபிடிக்கணும். அதனால ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்று சொல்றதால எங்களுக்கு குழப்பமா இருக்கு. இப்ப நான் இன்னைக்கு இதுல என்ன சொல்றேன்னா அதுதான் அடுத்த ஒரு ஊடகத்திலையும் சொல்லுவேன். என்னன்னு சொன்னா உண்மையை சொல்றது ஒரே மாதிரி தான் இருக்கும். பொய்தான் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கும்ன்றது வந்து இதே ஒரு சான்று தானே. தொடர்ந்து நீங்க பல செய்திகள் இன்னும் எங்களோட கலந்துக்கிட்டீங்க. பல புதிர்களுக்கு விடை கிடைச்சிருக்குது. இதெல்லாம் வந்து இனி வந்து இந்த வரலாற்றுகள்லாம் தவறுகள்லாம் நடக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். இந்த 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 இதோட இந்த இது வந்து இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டக்கூடிய இது வந்து மிக விரைவில் எல்லாரும் எதிர்பார்க்கலாம். அனைவரும் இந்த குழப்பங்கள் எல்லாம் தீரணும், எல்லாம் நல்லபடியாக போகணும் அப்படிங்கிறோட சொல்லி இத்தனை நேரம் உங்களோட டைம் அலாட் பண்ணி எங்களோட கலந்து கொண்டு மக்களோட பேசுனதுக்கான யூத் தமிழ் தொலைக்காட்சியில் வந்ததுக்கான நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. வணக்கம் ஐயா.